الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருநாமம் கூறி ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன், இவ்வையகத்தை படைத்து அனைத்து ஆட்சி அதிகாரத்தையும் தன் கரம் வைத்திருப்பவன் என்று உள்ளத்தால் உறுதி பூண்டு நாவினால் சான்று பார்க்கின்றேன். வழிகேடு எனும் முறையிலே வாழ்ந்த மக்களுக்கு நேர்வழி எனும் ஒளி விளக்கை கொண்டு வந்த நபிமார்களின் முற்றுப்புள்ளியாக அகிலத்திற்கோர் அருட்கொடையாக வந்துதித்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் உண்மையான அடியாரும் திருத்துதரும் ஆவார்கள் என்றும் சான்று பார்க்கின்றேன். அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் சொன்ன மொழியினை நடந்த வழியினை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், மறுமை நாள் வரும் வரைக்கும் வருகின்ற நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. ஜும்மாவின் கடமை இனிதாக நிறைவேற்றும் நோக்கத்தில் அல்லாஹ்வின் மாளிகையில் ஒன்றுகளும் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, எப்போதும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக எங்களுடைய வாழ்க்கை அமைத்து அல்லாஹ்வினால் ஏவப்பட்டிருக்கின்ற விடயங்களில் எங்களால் எடுத்து நடக்க முடிந்த வேளையெல்லாம் எடுத்து நடப்பதோடு அவன் விளக்கி வைத்திருக்கின்ற சகல விடயங்களையும் முற்றுமுழுதாக தவிர்ந்து எல்லா நிலையிலும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் பயந்தவர்களாக, இறையச்சமுள்ளவர்களாக எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் புரிந்து கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியம் நிறைந்த 3 தொடராக வருகின்ற மாதங்களில் துல்காதா மாதத்திலே அதனுடைய கடைசி பாதியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இடையிலே வருகின்ற ரஜப் மாதம், 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சங்கையான மாதங்களிலே அல்லாஹ் தஆலா நிறைய நன்மைகளை எல்லாம் கொள்ளையடித்துக் கொள்வதற்குண்டான சந்தர்ப்பங்களை, அவகாசங்களை எங்களுக்கு தந்து வைத்திருக்கிறான். அந்த அமைப்பிலே எங்களுடைய வாழ்க்கையிலே பெரியோர் மாற்றத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்கிக் கொள்வதற்குண்டான முக்கியமான ஒரு கடமையான ஹஜ்ஜுடைய அமல்கள் நடக்கப் போகின்ற காலத்தை அண்மிக்கின்ற நிலையிலே நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா உலகத்திலே நிறுவிய மஸ்ஜிதுகளில் முதல் மஸ்ஜிதாம் காபாவை நோக்கி உலகத்தின் 8 திசையிலும் இருந்து மொழி வித்தியாசம் இருக்கலாம்,
நிறங்களிலே வித்தியாசம் இருக்கலாம், பிரதேச வித்தியாசம் இருக்கலாம். எப்படியோ எல்லோரும் இஹ்ராம் உடை அணிந்தவர்களாக, எல்லோரும் தல்பியாவை மொழிந்தவர்களாக அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒன்றுபடுகின்ற அந்த நிகழ்வின் மூலமாக உலக மக்களுக்கு அல்லாஹ் தஆலா அவன் ஒருவன்தான் என்ற ஏகத்துவ கொள்கையை பறைசாற்றுகின்ற ஒரு வணக்கமாக ஹஜ்ஜுடைய வணக்கம் இருக்கின்றது என்ற விடயத்தை முதலிலே நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரரே, ஹஜ்ஜி என்று வருகின்ற போது அந்த வணக்கம் அதன் ஊடாக அல்லாஹ் தஆலா நிறைய பாடங்களை உலக மக்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறான். விசேஷமாக அவனை நம்பியிருக்கின்ற மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு தன்னை மாற்றிக்கொள்வதற்குண்டான நிறைய பாடங்களை சொல்லித் தருகிறான் என்ற விடயத்தை நானும் நீங்களும் கட்டாயமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனிலே சூரா அல் ஹஜ் என்ற ஒரு அத்தியாயம், அதுபோன்று சூரா இப்ராஹிம் என்ற ஒரு அத்தியாயத்தை கூட அல்லாஹ் தஆலா வைத்து ஹஜ்ஜையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் இணைத்து நிறைய பாடங்களை எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறான் என்ற விடயத்தை கட்டாயமாக நாங்கள் படித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களில் வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், நபியே நீங்கள் இந்த வேதத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்துவீராக என்று ஓரிடத்தில் வத்லு அலைஹிம் நபஅ இப்ராஹிம், அவர்களுக்கு நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்திகளை ஓதி காண்பீங்கள் என்று பிரிதோரிடத்தில் வமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ் வத்தபஅ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, அல்லாஹ் தஆலா பிரிதோரிடத்திலே சொல்கின்ற போது வமன் அஹ்ஸனு தீனன், மார்க்கத்திலே இவரை விட சிறந்த மார்க்கம் பின்பற்றுகின்றவர் யார் இருக்கிறார்? மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு என்று தன்னை மாற்றிக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்தவனாக வத்தபஅ மில்லத இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறையை பின்பற்றுகின்ற அந்த மனிதனை விட சிறந்த மார்க்கம் பின்பற்றுகின்றவன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா வினவுகின்ற அளவுக்கு இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது இதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிறையவே நினைவுபடுத்துமாறு அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகிறான் என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இவ்வளவு தூரம் நினைவு கூறுமாறு சொல்வதற்குண்டான காரணங்களை பார்க்கின்ற போது வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய நண்பனாக, தன்னுடைய நேசனாக ஆக்கிக் கொண்டான் என்று வர்ணிக்கின்ற அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த கர்மங்களை பார்க்கின்ற போது, தியாகங்களை பார்க்கின்ற போது ஒன்று இரண்டு அல்ல சகோதரர்களே, நிறையவே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளைகளை கொடுத்து கொடுத்து சோதனை செய்து பார்க்கிறான். எல்லா சோதனைகளிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு எவைகளை செய்ய வேண்டுமோ அவைகளை சரிவர செய்து அந்த கடமைகளில் எல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்ற விடயத்தை நானும் நீங்களும் கட்டாயமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பல விடயங்களை கடமைப்படுத்தி கட்டளையாக
உறுதியாக்கி அவைகளை எல்லாம் கொண்டு அவர்களை சோதித்து பார்க்கிறான். அப்படி சோதித்து பார்த்த போதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா கட்டளைகளையும் சம்பூர்ணமான முறையிலே அதை பூர்ணப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகிறான். சகோதரர்களே, என்ன என்று பார்க்கின்ற போது ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹ் ஒருவனை இந்த பூமியிலே ஒரு அடியான் எப்படி மதிக்க வேண்டுமோ, எப்படி அவனுக்கு வழிபட வேண்டுமோ, தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு என்று அடிமைத்துவப்படுத்துகின்ற விடயத்திலே சம்பூர்ணமான முறையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்ற விடயத்தை ஒவ்வொரு விடயத்தை பார்க்கின்ற போது திட்ட தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் இறைவனை தேடுகிறார்கள். இறைவன் யார், இவைகளை எல்லாம் படைத்தவன் யார் என்று தேடிய போது அவர்கள் சந்திரனை பார்க்கிறார்கள். இதுதான் இறைவனாக இருக்குமோ, இதுதான் இறைவன் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். காலையாகின்ற போது சந்திரன் மறைகிறது. பிரமாண்டமான சூரியன் வெளிச்சத்தோடு வெளிவருகின்ற போது, உதயமாகின்ற போது இதுதான் கடவுள் என்று அப்படி அவர்கள் நினைக்கிறார்கள். கடைசியாக இதுவும் மறைகின்ற போது இதுவெல்லாம் கடவுளாக இருக்க முடியாது. கடவுள் என்றால், இறைவன் என்றால் அவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற அல்லாஹ்வை தேடிய செய்தியை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எங்களை பார்த்து விளங்கப்படுத்துகிறான். அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். வானத்தை ஃபதர ஸமாவாத்தி வல் அர்து, வானங்களை பூமிகளை எல்லாம் படைத்தவன் அந்த ரஹ்மான் தான். நான் அவன் பக்கம் என்னை திசை திருப்பிக் கொண்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிறைய இடங்களில் சொல்லித் தருகிறான் சகோதரர்களே. அதனால அவருடைய சிறு பிராயம் தொட்டு ஒவ்வொரு கட்டங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுக்கு அவனை சந்தோஷப்படுத்துகின்ற விடயத்திலே தன்னை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை என்ற அளவுக்கு நிறையவே சிரமப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை ஒவ்வொரு வரலாறுகளையும் எடுத்து படித்து பாருங்கள், தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது. தன்னுடைய தந்தையை பார்க்கிறார்கள். தந்தையோ அவர் சிலைகளை எல்லாம் உருவாக்கி சிலை வணங்குகின்ற விடயத்திலே தன்னுடைய சமூகத்தோடு சேர்ந்து சிலைகளை எல்லாம் வணங்குகின்ற அப்படியான ஒரு கோலத்தை அவர்கள் காணுகிறார்கள். கண்டு தந்தையோடு அதுபோன்று தன்னுடைய சமூகத்தோடு, ஏ மக்களே, ஏ தந்தையே, நீங்கள் இப்படியான சிலைகளை எல்லாம் வணங்குகிறீர்களே, ஒரு போதும் இவைகள் எல்லாம் எந்த உதவியும் செய்ய மாட்டாது, எந்த ஒரு கெடுதியிலிருந்து பாதுகாப்பு தரவும் மாட்டாது, எதையுமே கேட்காத, எதையும் பார்க்க முடியாத இப்படியான சிலைகளை நீங்கள் வணங்குகிறீர்களே என்று தந்தைக்கும் அந்த சமூகத்துக்கும் சொல்லிக் கொடுத்த பாடங்களை நிறையவே அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் விளங்கப்படுத்துகிறான். அப்படியெல்லாம் தந்தையோடு சமூகத்தோடு செய்த போராட்டங்கள் எல்லாம் விளங்கப்படுத்துவதற்குண்டான நேரம் போதாது. சுருக்கமாக நான் விளங்கப்படுத்துகின்ற விடயங்களை கட்டாயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் நெஞ்சகத்திலே பதிய வைத்து, ஹஜ் என்றால் அது ஏகத்துவத்தை பாடமாக சொல்லித் தருகின்ற முக்கியமான வணக்கம் என்ற விடயத்தை நினைத்து எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வோடு இருக்க வேண்டிய தொடர்புகளை, அல்லாஹ்வோடு அவனுடைய வேதத்தோடு அவனுடைய தூதரோடு இருக்க வேண்டிய தொடர்புகளை நானும் நீங்களும் எவ்வளவு தூரம் சரிவர அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற கேள்விக்கு விடை தேடக்கூடிய மக்களாக வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. நிறைய இந்த சமூகத்திலே அல்லாஹ்வுக்கு நிகராக கல்லையும் மண்ணையும் வணங்குகின்ற மக்களுக்கு அல்லாஹ்வை விளங்கப்படுத்துகின்ற போது நிறைய துன்பங்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள். வாலிபராக இருக்கின்ற போது செய்த தியாகம் இன்றைய வாலிபர்கள் எடுத்து பாருங்களேன். என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே? சமூகம் எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள்? யூதனையும் நசாராக்களையும் அதுபோன்று மார்க்கத்துக்கு முரணான
கொள்கை படைத்தவர்கள் எல்லாம் எவைகளையெல்லாம் அழகு என்று காட்டித் தருகிறார்களோ அவைகளையெல்லாம் தலைக்கு மேலால் வைத்து வணங்குகின்ற வடிவத்திலே வாலிபர்கள் யுவதிகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்ற இப்படியான சந்தர்ப்பத்தில் கட்டாயமாக இப்ராஹிம் நபியுடைய, அவருடைய மனைவியுடைய, அவருடைய மகனுடைய தியாகம் கட்டாயமாக நினைவு கூறப்பட வேண்டியிருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப நினைவுபடுத்துமாறு எங்களுக்கு தெளிவாகவே விளங்கப்படுத்தி தருகிறான். இவைகளையெல்லாம் நினைத்து பார்த்து எல்லா வாலிபர்களும் யுவதிகள் எல்லோரும் தன்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏது செய்து கொண்டிருக்கிறோம், இந்த லட்சணத்தில் நான் வாழுகின்ற விதத்திலே இப்படியே வாழ்ந்து மரணித்தால் அல்லாஹ்வுடைய வெற்றியான அந்த சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்குமா? அதற்கு தகுதியானவனாக நான் வாழுகிறேனா? அந்த இப்ராஹிம் நபியுடைய, அன்னை ஹாஜர் நாயகியுடைய, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகங்கள் எல்லாம் நினைத்து பார்க்கின்ற போது உண்மையிலே நானும் நீங்களும் ஏதும் செய்யாதவர்கள் போன்றுதான் வாழுகிறோமா என்று நினைக்க தோன்றுகின்றது சகோதரர்களே. அவர்கள் தந்தையோடு சமூகத்தோடு மாத்திரமல்லாமல் மன்னனோடு, நும்ரூத் என்ற அரசனோடு வாதாட்டம் புரிகிறார்கள், அல்லாஹ்வை தெளிவுபடுத்துகிறார்கள். அவன் கடவுள் என்று மமதை பிடித்து வாழுகின்ற போது நீ எப்படி கடவுளாக முடியும், நீ எப்படி இறைவனாக முடியும் என்ற வாதாட்டம் போகிறது. அவர்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறார்கள், எனது நாயன் யுஹ்யி வ யுமீத், அவன் எல்லாவற்றையும் படைக்க செய்கின்றவன், அவன்தான் எல்லாவற்றையும் மரணிக்க செய்கின்ற வேலையை செய்கின்றவன் அல்லாஹ்தான் என்று சொன்னபோது அந்த நும்ரூத் என்ற மன்னன் ஒருவனை பிடித்து கொலை செய்துவிட்டு, ஒருவனை உயிரோடு விட்டுவிட்டு, இதோ நானும் தானே உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறேன், ஒருவனை கொலை செய்திருக்கிறேனே, இப்படி நடக்கின்ற வேலை செய்கின்றவன் நானும் தான் என்று அவன் பேசிய போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை பிடித்து கேட்கிறார்கள். எப்படியான வார்த்தை பாருங்கள்! மன்னனிடத்திலே அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறார்கள். சொன்னார்கள், எனது நாயன் அல்லாஹ் கிழக்கிலே இருந்து சூரியனை உதிர்ப்பிக்கிறான், மேற்கிலே மறைய வைக்கிறான். உன்னால் முடியுமானால் மேற்கிலே இருந்து சூரியனை உதயமாக்கு பார்க்கலாம் என்று அவரோடு வாதாட்டம் புரிந்த போது நிராகரித்த அந்த மனிதன் வாயடித்து போனான் என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை அறிமுகப்படுத்திய அந்த வரலாற்று செய்தியை அந்த சூரா அல் பக்ராவில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பாடமாக சொல்லி தருகிறான். இந்த மன்னனை விடுங்களேன், எங்களிடத்திலே வேலை செய்கின்ற, எங்களுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கின்ற அப்படியான மக்களிடத்திலாவது நாங்கள் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறோமா? அல்லாஹ்வை சொல்லி காண்பிக்கிறோமா? அல்லாஹ்வை பற்றி ஏதேனும் நினைவுபடுத்துகின்றோமா? சகோதரர்களே, அவர்களை விட்டு நாங்கள் அல்லாஹ்வை நினைத்து வாழுகின்ற சரியான பண்புள்ள விசுவாசிகளாக நாங்கள் செயல்படுகிறோமா என்று ஒவ்வொரு விடயத்தையும் வருகின்ற போதெல்லாம் அல்லாஹ்வை மறந்த அமைப்பிலே நடந்து கொள்கின்ற அப்படியான செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற போது நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை கட்டாயமாக எங்களுக்குள் தொடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் இவைகளை சொல்கின்றேன் என்றால், ஹஜ்ஜுடைய வணக்கம் எல்லோரும் முதலில்லமாம் காபாவை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற இப்படியான சந்தர்ப்பத்திலே எல்லோரும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று தல்பியா மொழிகிறார்களே, அவைகளில் எல்லாம் ஏக நாயன் ஒருவனுக்கு விடையளிப்பதற்காக போய்கொண்டிருக்கிறார்கள். ரஹ்மானே, உனக்குத்தான் எல்லா ஆட்சி அதிகாரமும் உன்கரம் வசந்தான் இருக்கிறது, உனது அழைப்பை ஏற்று இதோ வருகிறோம் என்று எல்லோரும் சொல்லுகின்ற அந்த
வார்த்தைகள். இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்த தியாகங்கள், அந்த குடும்பம் செய்த தியாகங்கள். முதலில் காபாவை திரும்ப கட்டி எழுப்பிய பின்னர் அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது, வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ் யஅதூக ரிஜாலஹு அலா குல்லி லாமிரி யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். இப்ராஹிமே, நீங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி கபாவை நோக்கி வருவதற்காக வேண்டி நீங்கள் அழைப்பு விடுங்கள். அந்த பாலைவன பூமி சகோதரர்களே, தன்னுடைய மகனோடு சேர்ந்து கபாவை கட்டி எழுப்பினார்களே, அப்படியான அந்த காலத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எல்லா திசைகளிலும் மரங்கள் இல்லாத, செடிகள் இல்லாத பாலைவன பூமி, அதில் இருந்து கொண்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி அழைத்த அந்த அழைப்புக்கு பதில் கொடுப்பதற்குத்தான் லட்சக்கணக்கான ஹாஜிகள் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுக்காக வேண்டி போகின்ற அந்த நிகழ்வு. ஏக இறைவன் ஒரே ஒருவன் தான், அவனுக்கு அடிமைப்பட்டவனாக வாழுகிறோம் இதோ ரஹ்மானே என்று சொல்லுகின்ற அழைப்புக்கு விடை கொடுக்கின்ற அப்படியான ஒரு வணக்கம். அதனூடாக எங்களை எல்லோரையும் அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்பி வாழ்வதற்கு இது வழிகாட்டுகின்றது என்ற ஒரு உண்மையை நானும் நீங்களும் கட்டாயமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சூரா ஹஜ்ஜிலே யா அய்யுஹன்னாஸ், ஏ மக்களே என்று எல்லா மக்களையும் அழைத்து பேசுகிறான். சகோதரர்களே, லுரிப மஸலுன், இதோ ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. ஃபஸ்தமிஉ லஹு, அதற்கு நீங்கள் எல்லோரும் காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள் மக்களே என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹஜ்ஜிலே விளங்கப்படுத்துகிறான். என்ன சொல்கிறான்? இன்னல்லதீன ததஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் எவைகளை எல்லாம் அழைக்கிறீர்களோ, எத்தனை கடவுள் கொள்கை மக்கள் இந்த பூமியிலே பின்பற்றுகிறார்கள். சூரியனை கடவுளாக, சந்திரனை கடவுளாக, நெருப்பை கடவுளாக, மரங்களை கடவுளாக, கற்களை கடவுளாக, இப்படி எத்தனை கடவுள் கொள்கை இந்த பூமியிலே இருக்கிறது. அல்லாஹ்வை நம்பி இருக்கின்ற மக்களிடத்தில் கூட அவர்களை பாதுகாப்பதற்கு, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு, பிள்ளை கொடுப்பதற்கு என்று ஏராளமான நல்லடியார்களுக்கு பின்னால் எல்லாம் போகின்ற இப்படியான கோலங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, ஆச்சரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒருவன் தான், அவன்தான் அழைக்கப்பட வேண்டும், அவனையே வணங்க வேண்டும், அவன் ஒரே ஒருவன் தான் என்று ஏகத்துவ கொள்கையை காட்டிக் கொடுப்பதற்கு ஹஜ்ஜுடைய அமலுக்காக வேண்டி போகிறார்களே, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக போகிறார்களே, அப்படியான மக்களில் கூட சிலரை பார்க்கின்ற போது பிரயாணத்திலே ஆபத்து வராமல் இருப்பதற்கு அந்த ஊழியா இந்த ஊழியா என்று சில இடங்களை நாடி சென்று அப்படியான இடங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்துவிட்டு போகின்ற அப்படியான ஒரு அலங்கோலத்தை நாங்கள் எங்களுடைய சமூகத்திலே சிலருடைய வாழ்க்கையில் காணுகிறோம். சகோதரர்களே, இவைகளை கண்களால் கண்டிருக்கின்ற அதனால் தான் உங்களிடத்தில் விளங்கப்படுத்துகிறேன். அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். அல்லாஹ் அல்லாமல் எவைகளெல்லாம் நீங்கள் அழைக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் லை யக்லுகு துபாபன் வலவிஜ்தமஉ லஹ், ஒரு கொசுவை படைப்பதற்கு இவைகள் எல்லாம் ஒன்றுபட்டாலும் கூட அவைகளால் ஒரு கொசுவை கூட படைக்க முடியாது மக்களே என்று அல்லாஹ் தஆலா நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அவனை தவிர எல்லா கடவுளும் ஒன்றுபட்டாலும் கூட ஒரு கொசுவை கூட படைக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹஜ்ஜிலே விளங்கப்படுத்துகிறான். வை யஸ்லுபுஹுமுத் துபாபு ஷைஅன் லா யஸ்தன்கிதுஹு மின். அல்லாஹு அக்பர். கொசுவை படைப்பது எப்படியானாலும்
கொசு உண்டு. அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கின்ற கொசு இருக்கிறதே, அந்த கொசு ஏதேனும் ஒன்றை எடுத்து சென்றால் எதை எடுத்துக்கொண்டு போகும் யோசித்து பாருங்கள். ஒரு கிரேமாவது அதனால் தூக்க முடியுமா? அப்படியான ஏதேனும் உணவை எடுத்து செல்கின்ற போது கொசு கொண்டு போகின்ற அவைகளை கூட இவைகளால் பாதுகாக்க முடியாது மக்களே என்று அல்லாஹ் தஆலா அவனை பற்றி தெளிவாகவே விளங்கப்படுத்துகிறான். லௌஃபத் தாலிபு வல் மத்லூப், அல்லாஹ்வை விட்டு நீங்கள் எவைகளிடத்திலே கேட்கிறீர்களோ கேட்கின்ற நீங்களும் பலகீனமானவர்கள், கேட்கப்படுகின்ற அவைகளும் பலகீனமானவை. சூரா ஹஜ்ஜிலே அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். அதனால இப்ராஹிம் நபியுடைய அந்த வரலாற்று பின்னணியிலே நானும் நீங்களும் ஹஜ்ஜுடைய வணக்கம் இருக்கிறதே, இதனூடாக எங்களுடைய வாழ்க்கையில் ஏகத்துவ கொள்கை, அல்லாஹ்வை தவிர உதவி செய்வதற்கும் தடுப்பதற்கும் யாரும் கிடையாது என்ற அப்படியான உறுதிமிக்க கொள்கை எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். எதற்கும் பயப்படாத வீரனாக இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி செயல்பட்டார்களோ அதுபோன்று நாங்களும் செயல்பட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கு உறுதி பூணுவோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏகத்துவத்தை பறைசாற்றுகின்ற பாடமாக சொல்லித் தருகின்ற புனிதமான ஹஜ்ஜுடைய வணக்கம் என்ற செய்தியோடு சேர்த்து ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்வதற்காக யாரெல்லாம் போயிருக்கிறார்களோ போய்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி கட்டாயமாக பிரார்த்தனைகள் செய்வதோடு அவர்களுடைய அமானிதங்கள் ஏதேனும் எங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அவருடைய கடையிலே நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுடைய பொறுப்பாக தந்திருக்கிறார்கள் என்றால், இப்படி அவருடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பத்திலிருந்து போயிருந்தால் அவருடைய பிள்ளைகள் அப்படியான விடயங்கள் எல்லாம் எங்களால் முடிந்த பணிகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை சொல்லுவதோடு எங்களுக்கும் அழகான காலம் இது. துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 தினங்களும் சிறப்பான